நடிகர், நடிகைகளின் சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று மதுரை ராமநாதபுரம் சினிமா விநியோகஸ்தர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. சங்க தலைவர் செல்வின்ராஜ் தலைமை தாங்கினார். அப்போது அந்த கூட்டத்தில் தமிழ் திரைப்படங்களின் விலை மிக அதிகமாக உள்ளது. சமீபத்தில் வெளியான பெரிய படங்களின் வசூல் விநியோகஸ்தர்களுக்கு லாபமாக இல்லை. அவர்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே திரையரங்கு உரிமையாளர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியோர் தங்களின் சம்பளத்தை குறைக்க வேண்டும். நமது ஏரியாவில் திரையரங்குகளில் நுழைவு கட்டணம் குறைவாக உள்ளது. கட்டண உயர்வு தொடர்பாக ஏற்கனவே கொடுத்த மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ரூபாய் 50 லட்சத்திற்கு மேல் வாங்கும் நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்களின் சம்பளத்தில் 25% படம் தயாரிக்கும் தயாரிப்பாளர்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். படம் வெளிவந்து வெற்றி பெற்று லாபம் கிடைத்தால் மட்டும் அந்த 25% வழங்க வேண்டும். படம் தோல்வியடைந்து நட்டம் ஏற்பட்டால் சம்பள பணத்தை விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் போன்றவற்றிற்கு சதவீத அடிப்படையில் அந்த பணத்தை பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.